சில கோயிலை பார்க்கலன்னா ஒரு வாரம் ஏதோ நம்ம ஏதோ இழந்த மாதிரியே இருக்கு. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உருவாக்கக்கூடிய இடம். இந்த காலத்துல தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டியான்னு கேட்கறதுலயே கூட பிரச்சனை உண்டு. எவ்வளவு 1000த்துல வாங்கினோம், நம்ம ஏதோ ஒன்று வாங்குறோம். ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு ஜோதிடர்கள் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, டாக்டர் கிட்ட போனோம்னா கூட ஜோதிடர்கிட்ட நேரம் கேட்டுட்டு தான் போவாங்க. அதுக்காக எமர்ஜென்சிக்காக நேரம்லாம் குறிச்சு கொடுக்காதீங்க. ஐயாவோட 71வது பிறந்த நாள் விழா. அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை. வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும். ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்தன் சார். சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாமரனுக்கும் இந்த ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஆயிருக்குன்னா நெல்லை. அடுத்து நம்ம மேடைக்கு சாரை அழைக்கிறோம். வாங்க சார். ஜோதிடத்தில் ஒரு மகானாக உருவாகியவர் தான் நம்மளுடைய ஐயா. ஐயாவுடைய பேர் வந்து நம்ம சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்மளிடத்து வாழ்ந்த மகான்களை பத்தி நமக்கு தெரியாது. அவர்கள் மறைந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஐயாவுடைய அமைப்பு ஜோதிடத்தில் ஒரு மகானாகவே அவர் எப்பொழுதும் நிறைய பேர் இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்கேவி சிஸ்டம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை மாருதி மகனுக்கும் மகள் சந்திரகாந்தா அம்மா அவர்களுக்கும் தாயார் மீனாட்சிக்கும் எப்பொழுதும் எனக்கும் ஐயாவுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய கார்த்திக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகள். நிறைய இப்போ வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நான் வந்து பந்தியை கைப்பற்றுறது வந்து சரியா இருக்காது. ஒரு ஊர்கா மாதிரி பேசிட்டு போறதுதான் எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஐயாவோட பழகி ஐயாவுடைய வாழ்ந்து ஐயாவுடைய புஸ்தகத்தில் ஆராய்ச்சி செய்து அதை பல மொழிகளில் மொழிபெயர்த்து இன்னைக்கு என்கேவி சிஸ்டம் என்றால் எளிய முறையில் ஃபேஸ்புக்ல நிறைய வாட்டி சந்திரகாந்தா அம்மா முகம் மாறி 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 பேட்டி கொடுக்கறது பார்த்தா என்னன்னு தோணி தோணி ஒவ்வொருத்தருக்கும் ஜோசியம்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் ஃபீல்ட்ல அவங்க கம்பியை வச்சு இவங்களே பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமான இன்ஃபுளுசர் யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் சந்திரகாந்தா அம்மா. ஏன்னா அது எப்படின்னா அது டெடிகேஷன் அப்படியே வந்துடுச்சு. நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க போன் வச்சிருந்தா எடுத்து பேசி தொலையண்டான்னுவாங்க. ஆனா உலகத்துல நீங்க யார் போன் பண்ணாலும் அவர் விருப்பப்பட்டா பேசக்கூடிய ஒரு ஐயாவோட நம்ம வாழ்ந்து அதெல்லாம் ஒண்ணு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லலாம் செல்வி வந்து அவர் நிறைய பேசுறாரு, செல்விக்கு அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்காங்க. சத்தியமா இல்லை. ஆனா என்னன்னா நாங்க பாசத்தோட எங்க பார்த்தாலும் பேசிப்போம். எனக்கும் அவருக்கும் ஒரு அந்யோன்யம் எப்பவுமே இருக்கு. அதனாலதான் எப்பவுமே ஐயா நிகழ்ச்சின்னா எப்பவுமே சாதாரணமா பிலிம் காட்டுறதுல ஆனா என் முகம் பிலிம் காட்டுற மாதிரி இருக்கும். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே நினைச்சீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஐயா விஷயம்னா எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு ஓடி விட்டு. ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்துட்டு போனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஒரு இடத்துல கோயிலுக்கு எதுக்கு போறோம்? நிறைய பேர் நிறைய விஷயத்துல பார்த்திருப்பீங்க. சில கோயிலை பார்க்கலன்னா ஒரு வாரம் ஏதோ நம்ம ஏதோ இழந்த மாதிரியே இருக்கு. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உருவாக்கக்கூடிய இடம். தாயினுடைய கருவறை எப்படி கொடுக்குதோ அது போல சில கோயில்கள் நமக்கு கொடுக்கும். அதே போல சில நண்பர்களை பார்த்தா கொடுக்கும், சில உறவுகளை பார்த்தா கொடுக்கும், சிலரை பார்த்தா இன்ட்ராட்டுக்கு போலாமான்னு தோணும். அது போல நம்ம மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டு. இந்த காலத்துல தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டியான்னு கேட்கறதுலயே கூட பிரச்சனை உண்டு. தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கினியா, எவ்வளவு 1000த்துல வாங்கினேன்றான். நம்ம ஏதோ ஒன்று வாங்குறோம். ஏன்னா பொறாமையை சுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்றோம். ஸோ இது போல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இது போல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கெல்லாம் ஐயா சொல்லிய எளிமையான விஷயங்களை கைப்பற்றினாலே போகும். நான் ஜோதிடத்துல நிறைய விஷயத்த நான் எப்பவுமே சொல்றது 30 வருஷம் என்னுடைய பயணங்கள். இது குமுதத்துக்கு நான் 31வது வருடம் என்னுடைய பயணம். ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா எளிமைப்படுத்தினா அது ஜோதிடம் வந்து மக்களுக்கு கரெக்டா போகும். ஒரு சாராருக்குன்னு இருந்த ஜோதிடம் போய் இப்போ வந்து சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாமரனுக்கும் ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஆயிருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மெயின் தூண் வந்து நெல்லை ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதனால வந்து ஒரு நாளுக்கு கூட உங்க லக்னம் மாறும்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாது. அதுதான் ஜோசி குறி சொல்றதே நம்ம நாட்டுல ஏத்துக்கிறோம்ல. அதனால நீங்க படிக்கக்கூடியவர்கள் ஐயா அவர்கள் அடிக்கடிக்கு சொல்வதை போல் தான தர்மங்களை நிறைய செய்வதுடன் ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இன்னைக்கு ஜோதிடர்கள் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க வளர வளர பொறாமையை மட்டும் வச்சுக்காதீங்க. பொறாமையோட இருக்கக்கூடிய எந்த ஜோதிடனும் வாழ்க்கையில முன்னேறினதா சரித்திரமும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. ஜோசியனுக்கு பொறாமை இருந்துச்சுனாவே அவனை அதை அழிச்சிரும். அவன் கிட்ட இருக்கிற சத்தியமும் வாக்கு பலித்தமும் பலிக்க. இப்ப கூட இருக்கிற சான்ஸ் யாருக்கு கிடைச்சாலும் கொடுங்க. இப்ப நீங்க ஒரு டிவிக்கு கூப்பிடுறாங்க, உங்களோட கூப்பிடுறச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் டிவியில பேசக்கூடியவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. வேந்தர் டிவில இருந்து எல்லா சேனல்லையும் என் கூட உட்கார்ந்து பேசுனவங்க எல்லாம் இன்னைக்கு வேற வேற சேனல்ல போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி பொழந்து கட்டினாதான் நம்ம ஜோதிடம் வளரும். உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துக்கங்க, நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவு தொலைவு இருக்கும். நான் சகோதரர் வந்திருக்கிறாரு, அவருடைய தலைமுறை ஜோதிடத்துக்கு ஆற்றிய பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கினே இருக்க முடியாது. அதாவது அவங்க அப்பா எல்லாம் நிறைய விஷயம் கத்து கொடுத்து நமக்கு சொல்லாம போனா ஜோதிடத்துல நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காரு. அது போல நீங்க வந்து நிறைய குருமார்களுடைய புஸ்தகங்கள், அதுல நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே ரீபிரிண்ட் போட்டு உங்க பேரை வச்சு அதுக்காக நீங்க ஆசிரியர்னு போட்டுக்காதீங்க. அவருக்கு அர்ப்பணிப்பு தான் போட்டு கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க, ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுங்க. நானும் ஐயாவுடைய வாரிசுகள் எல்லாம் நிறைய வாட்டி லாஸ்ட் ஒரு 6 மாசம் முன்னாடியே சில விஷயம் பேசுறதா இருந்தோம். அது என்னவோ தெரியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால நாங்க 3 பேரும் சந்திக்காம போயிட்டோம். தீபாவளிக்கு முடிஞ்சுதான் உட்கார்ந்து எப்படி எளிமைப்படுத்தி நிறைய பேருக்கு இந்த புத்தகங்கள் மற்றதெல்லாம் நிறைய உருவாக்கி நிறைய பேர்களுக்கு இலவசமாகவே கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி இதை ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஜோதிடமாக இந்த உலகத்துல சீக்கிரமா கொண்டு வர்றதுக்கு ஒரு விரைவிலே ஒரு திட்டம் வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு ஐயாவுடைய இது வந்து நிறைய பேர் நானும் உங்ககிட்ட தான் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு அவங்க ரெடின்னு மாருதி பாவம் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. அது ஐயாவுக்கு தான் காரணம் தெரியும். உடனே கார்த்திக் சொல்லுவான், அங்க சனி சந்திரன் ஏதாவது சொல்லுவான். அது எந்த சந்திரனும், ஆனா தீபாவளிக்கு அப்புறம் எந்த சந்திரனா இருந்தாலும் 9 கிரகம் சொன்னாலும் நாங்க கேட்காம உட்காந்துருவோம். ஸோ கண்டிப்பா இதை விரைவிலே முன்னெடுத்து செல்வோம். ஸோ ஐயாவுடைய வாரிசுகளாக இங்க இவ்வளவு பேரு, அதுல இவ்வளவு பெண்களை பாக்குறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோதிட துறையில பெண்கள் நிறைய வரணும்னு நான் நிறைய விரும்புவேன். ஏன்னா எதிரில் வர்றவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பெண்களாக நம்ம எல்லாம் என்னதான் இருந்தாலும் சுடுதண்ணி கும்பல் தான். நம்ம அற்புதமான கலை இது ஜோதிட கலை. பெண்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை மிக கலையாக இருக்கும். ஜோதிடத்துல மட்டும் நீங்க கரெக்டா ஐயா கத்து கொடுத்த விஷயம், ஐயா சொல்லி கொடுத்த விஷயம், இப்ப அந்த ஐயா சிஸ்டத்துல அம்மையார் சொல்வது மற்றும் குருமார்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்குங்க. கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்கும் பயப்படாமல் கரெக்டாக ஜோசியத்துல சொல்லிக்கொண்டே வாங்கள். கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல உங்களை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏரியா வந்து இந்த ஜோதிடம். உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு அவங்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அப்பா அம்மா எல்லாம் ஞாபகம் வராது, ஜோதிடர் தான் ஞாபகம் வரும். டாக்டர் கிட்ட போனோம்னா கூட ஜோதிடர் கிட்ட நேரம் கேட்டுட்டு தான் போவாங்க. அதுக்காக எமர்ஜென்சிக்காக நேரம்லாம் குறிச்சு கொடுக்காதீங்க. டிக்கெட் வாங்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம நேரம் குறிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு விஷயம், நம்மளும் ஐயாவுக்கு போல இந்த மண்ணுக்கு போகக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. இப்பெல்லாம் நிறைய ஜோதிடர் நான் பாக்குறேன், ஒவ்வொருத்தர் போடுற வேஷம்லாம் பார்த்தா பயமா இருக்குது. கடவுளே சம்டைம்ஸ் பிச்சை காட்டணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் இப்போ வேல் என்ன சூழாயுதம் என்ன எல்லாம். நம்ம எப்பவுமே நெல்லை வசந்தன் ஐயா போல கட்டம் போட்ட சட்டு, கருப்பு சட்டு, சிவப்பு சட்டு, பச்சை சட்டு, ஜிங்சிட்டு, ராமராஜன் ட்ரெஸ், நம்ம எது பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக ஜோசியம் பேசுவோம். மக்களோட மக்களா இருப்போம். இந்த மக்களுக்கு கண்டிப்பாக என்கேவி சிஸ்டம் மூலியமாக நல்லதை மட்டும் கொண்டு செல்வோம். ஜோதிட கலையை வளர்ப்போம். எந்த சிஸ்டம் வேணுமா படிங்க, ஆனா என்கேவி சிஸ்டத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள குழப்பிக்காதீங்க. சில ப்ரெடிக்ஷன் தப்பா போகும், உடனே ரொம்ப குழப்பிக்காதீங்க. உடனே சிஸ்டத்துக்கு மேல பழிய போடாதீங்க. நம்ம தான் தப்பு பண்றோம்ன்றத புரிஞ்சுக்கிங்க. இதே மண்டபத்துல ஐயாவுடைய 100வது நாள், 100வது பிறந்தநாள், 200வது பிறந்தநாள் நம்ம இருப்போமோ இல்லையோ, தலைமுறை தலைமுறையாக அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகம் இருக்கின்ற வரையில், ஜோதிடம் இருக்கின்ற வரையில் ஐயா புகழ் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி குடும்பத்தினர்களுக்கும் இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் எதில் இருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும்
பல துறையை சார்ந்த அனைவரும் வந்திருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் ஐயாவுடைய இந்த பிறந்த நாள் தினத்தில் உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் சுற்றத்தார்களையும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்திய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வரிசையாக 3 புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம், இங்கிலீஷ்ல த லார்ட் ஆஃப் கர்மா, கேள்வி பதில் 3 மற்றும் 4,